வயது இளைஞருக்கு மறு ஜென்மத்தையே கொடுத்த மருத்துவர்கள் மிக மிக அரிதான இதய நோயை சரி செய்து படைத்த மிகப்பெரிய சாதனை. போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, ஆனாலுமே இந்த பிரச்சனை சரியாகல என்று உடைந்து உட்கார்ந்த குடும்பத்தை தங்களது சிகிச்சையால் செதுக்கி சரி செய்து வரலாற்று சாதனையை படைத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். கேரளாவை சேர்ந்த 28 வயசான இளைஞர் ஒருத்தர், நான் ஒரு 50 மீட்டருக்கு மேல நடந்தாலே எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டேன் டாக்டர், ஆனா இந்த பிரச்சனை சரியாகவே இல்ல அப்படின்னு சென்னை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நாடி இருக்காரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு சரி பண்ணி தரோம் அப்படின்னு உறுதியளித்து மிக மிக அரிதான இந்த ஒரு இருதய நோயை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட்களை செஞ்சு அவருக்கு இப்போ அந்த இதய பிரச்சனையை சரி செய்து அந்த இளைஞருக்கே இவங்க மறு ஜென்மத்தை கொடுத்திருக்காங்க. Problem was shortness of breath during walking. For the past 6 months, it's difficult to walk more than 50 meters. That's my issues. After surgery, feeling good. Everything is coming back to normal. Yeah, he is almost. He's going home. Physical activity. Yes, it's normal. In about another once the bone healing will take about 6 weeks. எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாலையும் எந்த ஒரு மருத்துவர்களாலையும் சரி செய்ய முடியாத இந்த ஒரு பிரச்சனையை சரி செஞ்சு வரலாற்று சாதனையை படைத்த சென்னை சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனைவருமே தங்களோட பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. என்னோட பேர் டாக்டர் முகமது இத்ரீஸ், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கார்டியாக் சர்ஜன். ஒரு 28 வயசு ஒரு பையன் கேரளாவிலேருந்து வந்தாப்புல. அவர் 2022 அவருக்கு மூச்சு திணறல் ஆகி தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட்டோட அயோட்டிக் வேல்வ் அப்படின்றது சுருக்கம் ஏற்பட்டு ஹார்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய ரத்தங்கள் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு மூச்சு தடுமாற்றங்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2025 அது ஆப்ரேஷன் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி அயோட்டாலேருந்து வெளியில் கூடிய அயோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பெருந்தமனிலையும் அதிகமாக கால்சியம் படிஞ்சிருச்சு. ஸோ நிறைய கால்சியம் இருந்தனால அது பேர் போர்சலின் அயோட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் அது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. ஸோ கேரளாவில் ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ சென்னை சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாப்புல. ஸோ வந்துட்டு அவங்களை அசஸ் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துட்டு ஹை ரிஸ்க் சர்ஜரி எடுத்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நார்மலாக அந்த அயோட்டா அப்படின்றது சாஃப்டாக இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா அந்த வேல்வ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு செயற்கையாக வேல்வ் வைக்கலாம். ஆனால் அந்த கால்சியமாக இருக்கக்கூடிய அந்த வேல்வை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை கட் பண்ணவே முடியாது. கட் பண்ணால் நம்ம அந்த இது இருக்கணும், முட்டை ஓட கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கட் பண்ணவே கஷ்டம் ரொம்ப. ஸோ அது கட் பண்ணாலும் ரெண்டாவது தைக்கவே முடியாது, தைக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ சில டெக்னிக்கலை வச்சு அதை கஷ்டப்பட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் சில டெக்னிக்கலை வச்சு சில ஊசிகளை வச்சு தைச்சிட்டு அதை சரி பண்ணணும். இது இந்த உடையிற போது சில்லுகள் போடும்ல, அந்த கால்சியம் சில்லுகள்லாம் சில சமயத்தில் மூளைக்கோ கிட்னிக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி போச்சுன்னா மூளைக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, கிட்னிக்கு போனால் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 வாரத்தில் ரெடியாக இருக்கார் ஊருக்கு போகிறதுக்கு. இதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் வேல்வுன்னு கொடுத்தனால அந்த வேல்வ் இருக்கிறனால அந்த வேல்வ் பிளட் தினிங் டேப்லெட் இருக்கணும். ஸோ அது நார்மலாக நம்ம பிளட் வேல்யூ 1ன்னு இருக்குன்னா அவர் 2ன்னு வச்சு அவர் தினமும் லைஃப் ஃபுல்லாக அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருந்தாருன்னா அவருக்கு பின்னாடி எந்த ப்ராப்ளம் வராது. அவருக்கு இங்கே தான் அயோட்டிக் வால்வ் இருக்கு, சரியா? இதுதான் கால்சியம் அளப்பா இருக்கு. இதை எடுக்கணும்னா ஹார்ட் நிறுத்திட்டு அயோட்டா பெரிய ரத்தப்போ இங்கே கட் பண்ணிட்டு அந்த வால்வை மாற்றி புதுசாக வால்வ் போடணும். சாதாரணமாக நாங்கள் டெய்லி இந்த மாதிரி கேஸ் நிறைய பண்ணுறது. இந்த கேஸுக்குன்னா இந்த அயோட்டாவில் இட்ஸ் கால்டு போர்சலைன் அயோட்டா. அவ்வளோ ரிஜிட் ஆகிட்டு இருந்துட்டு அதை கட் பண்ண முடியும். கட் பண்ணிட்டா அந்த இது கூட ஸ்கேல்போட கூட போயிடும், அந்த கண்டிஷன் இருந்தது. அப்போ இவரே அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் 10 ஃபீட்டு நடந்துட்டா மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், மார்வெளி, ஆல்மோஸ்ட் இன் வெரி பேட் கண்டிஷன் ஹி கேம். இப்போ வரும்போது நான் நினச்சதை பார்த்துட்டு முதல்ல டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஆல்சோ டோல்டு வெரி டிஃபிகல்ட்டு, 50% சான்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு வில்லிங்காக மட்டும்தான் இந்த சர்ஜரி பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. எனக்கு முன்னாடி இது இந்த மாதிரி கேஸ்னால் 1-2 கேஸ் பண்ணியிருக்கு, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதனால் இவ்வளோ கால்சியம் உடப்ப பேஷண்ட் நான் பண்ணுறதில்ல. அங்கே கேரளாவில் நிறைய பேர் இது ஆப்ரேஷன் இல்லாமல் டாவி பண்ணுறதும் அது கூட முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ வேறு வழியே கிடையாது. ஆப்ரேஷன் இல்லைன்னா அவனு மேலே 1 வாரம் 2 வாரம் இல்லை 2 மாதம்
3 மாதத்துக்கு மேலே இருக்கப்பட்ட அந்த கண்டிஷன் தான் பேஷண்ட் வந்தது. அப்போ நான் இந்த டீட்டெயில்ஸை காமிக்கலாம். இதுதான் அயோட்டிக் வால்வு. இது ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி இருக்கும். நார்மல் வால்வு இப்படி தான். இது கால்சியம் வந்துட்டா இந்த வால்வு ஓப்பன் பண்ண மாட்டோம். அதனால பிளட்டு சாதாரணமாக வால்வு ஹார்ட் பீட் ஆகும்போது இவ்வளோ ஓப்பனிங் வரும். இது வியாதி வந்துட்டு கால்சியம் வந்து கால்சிஃபிக் அயோட்டிக் சினோஸ்ன்னு சொல்லுவார் மெடிக்கல் டேர்ம்ஸில். இவ்வளோதான் ஓப்பனிங் வரும். அப்போ ஹார்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பம்ப் பண்ணணும். மசில் திக் வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். மூளையில் பிளட் போகிறது கம்மியாகிட்டுன்னா வி கேன் டெவலப் கிடினஸ்ஸு, அன்கான்ஷியஸ் ஆகலாம். ஹார்ட்டில் அரித்மியா, வென்ட்ரிகுலர் ப்ரொபல்ஷன் இந்த மாதிரிலாம் வரல. இது பண்ணாமல் இருந்தார். நெக்ஸ்ட்டு இதுதான் சாதாரண இந்த வியாதி வந்து நான் சொல்கிற மாதிரி அவன் 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு இந்த வாரம் வருவார். சின்ன வயசு இந்த வயசுல நான் நிறைய பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் பிலோ 30 இயர்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஷண்ட் வருது. எல்லாமே 50 வயசு 60 வயசுலாம் பார்த்துருக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்களா, இந்த பேஷண்ட்டு இது கம்ப்ளீட் கால்சியம் வந்திருக்குது. நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இங்கே தான் கால்சியம் நிறைய வந்துடுது. அது காமிக்கிறது அசெண்டிங் ஆகோட அயோட்டிக் நம்ம ஹார்ட்டில் இது காமிச்ச மாதிரி அது பெரிய ரத்தப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது. சாதாரணமாக அதாவது 0.6% அதுதான் இதுக்கு இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ரேர் தான் இது. அண்ட் யங் பாப்புலேஷன் நான் சொல்கிற மாதிரி முதலே நான் பார்க்கறதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஷெல். இப்போ எக்ஷெல் எப்படி நாங்கள் ஸ்டிச் எடுக்கணும் அந்த மாதிரி தான். இது அது டைப் பண்ண முடியாது. அந்த ஹோல் நம்ம நீடில் ஹோல் எக்ஷெல்ல போட்டு அது லீக் ஆகிடும், பிளட் லீக் ஆகிடும். அதுதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இதில் இங்கே தான் நாங்கள் இது ஹார்ட்டில் வந்து மாதவனே அயோட்டிக் வால்வுங்க இதுக்கு மேலே தான் நாங்கள் கட் பண்ணி இது வால்வு எடுக்கணும். ஸோ நார்மலி ரிமோட் பாருங்க, கால்சிஃபிக் வால்வுனா எப்படி இருக்கும். இது ஒரு பேஷண்டோட வால்வு தான், சின்ன ஒரு ஹோல் தான் இருக்கும். இவ்வளோ கால்சியம் வந்து அனுப்பு வந்து இது சாதாரணமாக வருது. நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துருக்கிற வால்வு எல்லாமே. இது எல்லாமே அந்த வால்வு. பேர் அச்சு. 2022 I have a dizziness feeling during playing. Problem was shortness of breath during walking. For the past 6 months it's difficult to walk more than 50 meters. That's my issues. After surgery feeling good. Everything is coming back to normal. I completed my post graduation. Now I am preparing for state exams in Kerala. No problem you face பண்ணீங்க. Shortness of breath during doing some work or climbing stairs. That's the main problem I have back. How many years? Started in 2022. At that time when I do heavy work like running for some, that only gradually over the years the problem increases. The main factor is our technical expertise of to manage this patient, because we have seen so many varieties of cases over 45 years. Many challenging cases I have done. So I knew that looking after, even though from outside it looks inoperable, sometimes the main thing is I have to make a cut and take out the valve and put in a valve. So from our experience, we know when we see the aorta, feel with your finger, I know which patient I can cut and the stitch will hold. So with that only I proceeded with the operation. I remember way back in the 80s, 81, when I was studying in for MCH, we opened like a young patient like that. We couldn't do anything. We just closed and told them it is nothing can be done, and he didn't live that long. So I have seen it before, some cases, and also sometimes we operated, it may not be that successful. So it is a matter of experience only, all this. The more you see, the more you know. It is something called the sixth sense, I would say. Which another person may feel that nothing can be done, but an experienced person definitely will be able to tackle a complex case. So that is why he was referred here. They know that we are doing all these cases here in SIMS. Yeah.
This valve is local or imported? It is made in India only. Chitra valve, TTK Chitra valve. And what is the life of the valve? That valve will last for life. It will outlive the patient. Only problem is you have to take blood thinning tablet throughout life. That is the disadvantage of a mechanical valve. Now, other alternative, if the surgery is not possible, we can put a tissue valve by TAVR we call. Without operation we do valves now. But in a young patient, if you put a TAVR, it will not last more than 6 or 7 years, or sometimes maximum 8 years. That also was not possible, because if it is truly inoperable, only alternative is put a TAVR. So that is a big disadvantage for him, and it could not be done technically because of the rocky calcium sitting inside there. No, he'll have normal life after. Yeah, he is almost now. He's going home. Physical activity. Yes, normally in about another once the bone healing will take about 6 weeks. So after 6 weeks he will be able to do all normal. Now itself he is normal. He is walking around. He can climb stairs. The tolerance to physical activity will become normal. In 2 months he will be fine. What is டாக்டர் நார்மலா 60 வயசு மேல இருக்கிறவங்க இந்த பிரச்சனை வரும்ன்றீங்க. சின்ன வயசுல வந்திருக்கிறது காரணம் என்ன? சின்ன வயசுல வருது அவருடைய பர்த்ல பிரச்சனை இருக்கு. மெட்டபாலிக் ப்ராப்ளம், ஜெனட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவாரு. Genetically there is some problem. It's very rare. So sometimes metabolic problem வரும். இப்போ parathyroid, hyperparathyroidism வந்தா calcium deposits வரலாம். அவ்வளவுதான். இவருக்கு அதெல்லாம் நார்மலா இருக்கு. Prevention நம்ம என்னென்ன இதுக்கு prevention ஒன்றும் கிடையாது. There is no prevention for this. Adena, nobody knows the reason. It's a genetically, otherwise no, in the age chance illa. That's why I told you, in 45 years after 20,000 operations, I'm seeing only the first patient. That's why I must present this case. I have seen patients, but then no, I'm not able to do anything. Because it's like a rigid pipe, as I told you, it's like taking stitches with an eggshell, no? Patient will not, we do the operation, but patient may not come out alive from the operation theatre. That is the thing. the calcium general is rare. This is rare only. People ask calcific valve, calcium varuma. It's very difficult. There are some studies which excessive calcium intake can produce, recently some articles have come that too much consumption of calcium also not good for aortic valve disease. Sometimes we can develop calcium because people keep on taking calcium, So unnecessary taking of calcium without a doctor's prescription also is not a nice thing. ஃபேமிலி ஹிஸ்டரியில ஏற்கனவே யாருக்காவது இது மாதிரி இல்ல உங்க ஃபேமிலி யாரும் இல்ல உங்களோட பிரதர் இல்ல பிரதர் 10 brother died. Your brother died, huh? 10 brother. Meningitis, yeah. No, it does not happen. இது எதனால டாக்டர் எப்படி வந்திருக்கும் நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க இது ஆல் த இதில் நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை சாதாரணமாக ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சின்ன வயசில் வந்தால் ஹார்ட்டில் அஃபெக்ட் பண்ணலாம். இவருக்கு அது ஹிஸ்ட்ரி வந்து கிடையாது. சர்ஜரி பண்ணலனா இப்போ ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்? இது அடுத்து சர்ஜரி பண்ணாம இருந்தா தெரியாம இருந்தா யூசுவலி சம் சிம்டம்ஸ் will come. யூசுவலி பேஷண்ட் சிம்டம்ஸ் இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. சிம்டம்ஸ் வரணும்னா ஹார்ட் வால்வ் ஒரு அபவுட் 60% 70% மேலே சின்னதாக மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும். இல்லைன்னா சிம்டம்ஸ் வர மாட்டாங்க. வந்துட்டா டயக்னோஸ் பண்ணலாம். அது தெரிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்தால் தான் பிரச்சனை.